சரி. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டேன்னா, நீதிபதி என்னடா உங்கள கூப்பிட்டு வச்சு கொஞ்சினாரா? விஜய் அந்த கூட்டத்தில நடந்த பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு போச்சுல்ல. ஜாமீன் குடுங்க சார், ஓடி ஒளிஞ்சுக்கிட்டவங்களுக்கெல்லாம் ஜாமீன் குடுங்க சார்ன்னு போயி அப்ளை பண்ணீங்கல்ல. அப்ளை பண்ண நீதிபதி என்ன கேட்டாரு? உங்கள கழுவி கழுவி காரி மொகரையில ஊத்துனாங்களா? நீங்கலாம் என்ன மாதிரியான குரூப்டான்னு கேட்டாரு. நீங்க இந்த டிவிக்கெல்லாம் என்ன மாதிரியான கட்சின்னு கேட்டாரு. அ அந்த வண்டி விஜய் ஓட்டிட்டு போனார்ல பெரிய குண்டா சட்டி மாரி ஒரு வண்டி இருந்துச்சுல்ல, பெரிய வண்டி. அந்த வண்டிய ஏன்டா இன்னும் பறிமுதல் பண்ணல? போலீஸ்கிட்ட கேட்கிறேன், "ஏன் இன்னும் நீங்க பறிமுதல் பண்ணாம இருக்கீங்க?" அப்படின்னு. அதுக்கு போலீஸ் என்ன சொல்லுச்சு? "எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஒண்ணும் வரல" அப்படின்னு. கம்ப்ளைண்ட் வரலைன்னா பறிமுதல் பண்ண மாட்டீங்களா? அந்த இந்த அந்த போய் ஆக்சிடென்ட் ஆனாங்கல்ல, வண்டி பெரிய வண்டி போயிட்டு இருக்கும்போது டமார்னு உள்ள விழுந்து குயிலுக்குள்ள புகுந்து கீழ விழுந்தாங்கல்ல, இத பார்த்தா ஃபைல் பண்ண மாட்டீங்களா? அந்த வண்டிய ஏன் இன்னும் சீஸ் பண்ணல? அப்படின்னு கேட்டுச்சு. இன்னும் ஊருப்பட்ட விஷயத்த கேள்வியா கேட்டு கழுவி கழுவி ஊத்தி அந்த ஃபார்ம டிஸ்மிஸ் பண்ணி விட்டுச்சுல்ல. உங்களுக்கு முன் ஜாமீன் கிடையாது. அந்த புஸ்ஸி இருக்கு பாரு புஸ்ஸி. புஸ்ஸி எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க தெரியல. அ உங்களுக்கு முன் ஜாமீன் கிடையாது அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணி ஒழுங்கு மாதிரியா போலீஸ்ட்ட ஆஜராகுன்னு சொல்லவும், சரியா? இந்த விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்க பாத்தியா, அணில் குஞ்சுகள் எல்லாமே நீதிபதிய திட்டுறாங்கடா. நீதிபதிய திட்டலாமா? என்னடா அவிங்க மண்டையில எல்லாம் என்னடா இருக்கு? குறைந்தபட்சம் அறிவுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்காடா? இந்த இந்தியாவுல மிகப்பெரிய கட்டமைப்பு எதுடா? இந்தியாவுல மிகவும் அதிகாரம் படைத்த கட்டமைப்பு எது? எது? அரசியலா? நீதிமன்றமா? கவர்மெண்ட்டா? ஜுடிஷியலா? நீதிமன்றமா? எது அதிகம்? நீதிமன்றம் தான் அனைத்துக்கும் மேலானது. இங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் பஞ்சாயத்து வருதோ, எல்லா பஞ்சாயத்தையும் போய் எங்க தீர்த்துக்க முடியும்? நீதிமன்றத்துல தான் தீர்த்துக்க முடியும். சரியா? நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளுக்கு விமர்சனம் பண்ணலாம். அந்த உரிமை நமக்கு இருக்கு. ஆனா, அதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கலாமாடா? அது உள்நோக்கம் கற்பிச்சா என்னது? கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அது. நீதிமன்றம் அவமதிப்புக்குள்ள உள்ள வந்துருது. இந்த இந்த கூமுட்டைங்க இருக்காங்க பார்றா, தற்குறி கூமுட்டைங்க. இப்ப நீ விஜய் ரசிகரா? இல்ல கேட்கிறேன். அப்படின்னா உன்னையும் சேர்த்து தான் திட்டணும்னு இருக்கேன். சரி. நீ ஒண்ணும் விஜய் ரசிகர் இல்ல. அப்ப நீ தற்குறி கிடையாதுல்ல. கூமுட்டை கிடையாது. அப்ப இந்த கூமுட்டை முண்டங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டேன்னா, நீதிபதிய போய் திட்டுறாங்கடா. நீதி பாதியாண்டா. நீதிபதிக்கு பதிலா பாவ எடுத்துட்டு போடுறாங்கடா. நீதி பாதியா. இன்னொருத்தர் அந்த நீதிபதி வீட்டுல திமுக காரங்க முதலமைச்சர் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்தாரு. அதனால அவர் திமுகவுக்கு சொம்படிக்கிறாருன்னு போடுறாங்கடா. இன்னொருத்தங்க என்ன பண்றாங்க? டேய் கூமுட்டை முண்டங்களா, இந்த எடப்பாடியும் தாண்டா வந்தாரு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. அப்ப எடப்பாடிக்கு சொம்படிக்கிறான்னு சொல்ல முடியுமா? இப்படிலாம் பேசலாமாடா நீதிபதிய? அது மாபெரும் குற்றம் அது. புரியுதா? அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில ஒரு நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது. இதெல்லாம் எங்க தெரிய போகுது இந்த தெண்ட முண்டங்களுக்கு? கூட்டத்துல எப்படி நேத்துக்கு தான் நம்ம இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம். முதலமைச்சர் ஃபங்க்ஷனுக்கு போனோம்லடா. எவ்வளவு கூட்டம்டா வந்துருந்துச்சு. பயங்கரமான கூட்டம் வந்துருந்துச்சுல. ஒரு ஆள் இன்னொரு ஆளை நெருக்குனாங்களடா. நெருக்கவே இல்லை. சாப்பாடு இடத்துலையும் சரி, சாயந்தரம் ஊர்வலத்தையும் சரி, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் யாராவது ஒருத்தர் அசம்பாவிதம் பண்ணாங்களாடா? ஒரு சேர் உடஞ்சாடா? அம்முட்டு வெறுமே பொறுப்பாக தானே கலைஞ்சு போனாங்க. இந்த அறிவு எங்க போச்சு இவனுக்கு? அதைத்தாண்டா நீதிமன்றம் கேட்குது விஜய் கிட்ட. ஏன் நீங்க வந்துக்கிட்டு தண்ணி பாட்டில் எங்களுக்கு கொடுக்கல? தண்ணி பாட்டில் எங்களுக்கு கொடுக்கல. அவங்க போலீஸ் தான் எங்களுக்கு வந்துக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏண்டா போலீஸ் என்ன நேற்று எல்லாத்துக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்துருச்சாடா? நமக்கு தண்ணி பாட்டில் கொடுத்துருச்சா போலீஸு? போலீஸ் நேற்று என்ன வேலை பார்த்துட்டு இருந்துச்சு? நமக்கு பாதுகாப்பு கொடுச்சுல. அந்த உள்ள போன மெட்டல் டிடெக்டருக்குள்ள தான் நம்ம போயிட்டு வந்துட்டோம். நம்ம அதுக்குள்ள போயிட்டு பேக்கை செக் பண்ணாங்களா? பேக்கை செக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டினாங்களா? உள்ளேயும் வெளியே பாதுகாப்புக்கு போலீஸ் நின்னாங்களா? அது மட்டும் தான்டா அவங்க வேலை. தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறது யாரோட வேலை? யாருடைய? நம்மளுடைய வேலை. இயக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கொடுத்தாங்கல்ல. உள்ள போனதுலேருந்து வெளியில வரைக்கும் சோறு போட்டாங்கல்ல, சாப்பாடு போட்டாங்கடா, மத்தியானம் ஃபுட்டு போட்டாங்கடா. அதுல எத்தனை போலீஸ் சாப்பிட்டாங்க? எல்லா போலீஸ் தானே சாப்பிட்டாங்க. வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருடைய வேலை. அதைத்தாண்டா அங்க கேட்டிருக்காங்க. நீ என்ன வேலை பண்ணின? 30 பேர் 41 பேர் செத்துருக்கான்.
சத்தியம் வீட்டுக்கு ஏன் போகலைன்னு கேட்கக்கூடாதடா? நம்மலாம் கேட்டோம்னா என்ன பண்ண கட்டிச்சு கொதற வந்துருவாங்கல்ல. நீ வந்து சொம்படிக்க ஆரம்பிச்சிட்ட திமுகவுக்குன்னு சொல்லிட்டு கட்டிச்சு கொதறுவாங்கல்ல. பின்ன யார் தாண்டா அவங்கள கேள்வி கேட்கறது? நீ என்ன மாதிரியான ஆள்? நீ மெண்டலா இல்ல சரியான ஆளா அப்படின்னு கேட்கறது. ஒரு ஒரு உன் பேச்சையே உன் வீட்டில் இருக்கக்கூடிய நாய் கேட்க மாட்டேங்குது. நில்லுடானா நிக்க. நேற்றுக்கு வந்து வீரமணி தாத்தா சொன்னோன்னு எல்லாருமே எந்திரிச்சுன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டோமா? முதலமைச்சர் எந்திரிச்சு உறுதிமொழி எடுத்தாரா எடுக்கலையாடா? சுயமரியாதை சுடர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சொன்னோன்னே முதலமைச்சர் எந்திரிச்சு நின்னு வீர வணக்கம் சொன்னாரா? நீ சொன்னியா? அப்ப எல்லாரும் எந்திரிச்சு ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த 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 இடத்துல நிக்கிறோம்ல. இவன் இந்த இந்த விஜய் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வந்துட்டு எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டானாடா? விஜய் சொல்றதை கேட்டாங்களா? அப்போ கும்பல் காட்டணும், மாஸ் காட்டணும். எப்படி எவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் கூட்டிட்டேன். என்ன சிஎம் சார் என்ன கிண்டல் பண்றியா? கேலியும் கிண்டல் பண்றியா? இல்லை ஏகப்பட்டவர் மிரட்டுறாங்கடா. ஏய் நீ நினைக்கிறதெல்லாம் பார்த்துக்கோ, நடக்கிறதே வேற. ஒரு இந்த முடுக்கான பிஞ்சு, ஒரு வெடலா பிஞ்சு. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே சேர்த்து 4 சாத்து சாத்தி அவனை ஸ்கூலுக்கு ஒழுங்கா அனுப்பணும். அவன் மிரட்டுறான்டா, மிரட்டி வீடியோ போறான்டா. நடக்கிறதே வேற. போலீஸ் ஸ்டேஷன் இருக்காதுங்கிறான்டா ஒருத்தன் நீதிமன்றமே இருக்காதுங்கிறான்டா. ஒருத்தர் சிஎம் சார் சட்டமன்றமே இருக்காதுங்கிறான்டா. சட்டமன்றம்லாம் இல்லாம இவங்க எங்க போய் நக்கறவாங்க உட்காந்து எங்க போய் உட்காருங்க? கக்கூசில் போய் உட்காருவாங்களா அவங்க எல்லாம்? ஒரு அறிவு வேணாமாடா உங்களுக்குலாம்? ஏன்டா போஸ்ட் தாறுமாற என்ன வேணாலும் போஸ்ட் போடுவீங்களாடா நீங்க? நீ இல்ல, நீங்க விஜய் ரசிகர் இல்ல. நீ சொல்லாத நீ விஜய் ரசிகர்னு. சரியா? அவன் அவ்வளவு கேடு கட்டத்தனமா போடவும் இப்ப சோசியல் மீடியால என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டேன்னா, ஒரு பரட்ட மண்டையன் பம்பர மண்டையன் ஒருத்தன் வந்துட்டு ஓவரா சவுண்டு கொடுத்தான். கவனிச்சியா நீ? டேய் வந்து பாடுறா சொட்டக்கு விட்டான். நான் இந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லிவிட்டான்டா. வாடா 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 அங்கே தான் வாடா பாத்துக்கடா சொன்னல. நேரா வந்துட்டாங்கடா. வந்து புடிச்சு பொட்டுன்னு சாத்தி கொண்டுட்டு வந்து மீடியா முன்னாடி நிப்பாட்டிட்டாங்கடா. சரியா? இவன் தான் அவன் அப்படின்னு எடிட்ல அவன் சவுண்டு கொடுக்காண்டா. ஏய் வாடா 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 பாத்துக்கலாம் சொன்னோன்னே டக்குனு வந்து அமைதியா போட்டோ எடுத்து, எனக்கும் நான் அப்படி பேசவில்லை, நான் எனக்கு தெரியாது, நான் ஏதோ தெரியாமல் பேசிவிட்டேன்ங்கிறான்டா. இது உனக்கு தேவையா? டிவிக்கில போய் கேட்டிருக்கேன், என்ன உன் கட்சி தொண்டன் இந்த மாதிரிலாம் ரொம்ப அரசாங்கத்தை ரொம்ப எதிர்த்து முதலமைச்சரை வந்து அவதூறு பேசக்கூடிய வீடியோலாம் வெளியிடுறாங்களே, என்ன கேட்டா அந்த நாய்க்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்கடா. அவன் யார் எவருன்னே எனக்கு தெரியாது. டேய் அவனையாவது பரவாயில்லடா விட்றா. அந்த கரூர் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்னு ஒருத்தன் தான் தெரியுமா? அந்த நிகழ்ச்சி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்கல்ல, அந்த அந்த ஆளை பிடிச்சி உள்ள போட்டுன்னு அவங்க ஒய்ஃபு ஃபோனை போட்டு ஓன்னு அழுகுது வீடியோ போட்டு. இந்த அஜித் குமாருக்கு வந்த நிலைமை எனக்கு வந்துருமோ, என் புருஷன் எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல, வைக்கலன்னு. அவனையே கை கழுவிட்டாங்கடா. மாவட்ட செயலாளரே கை கட்டிட்டாங்க. ஆனால் யாருக்கு பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போடுறாங்க? புஜ்ஜி ஆனந்துக்கு. அந்த ஆள் எங்கடா போய் உட்காந்துருக்காரு? எங்கேயோ பங்கரில் போய் உட்காந்துருக்காரு. நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? அவனுக்கு ஜாமீன் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக வந்து கோர்ட்டில் சரண்டர் ஆகும், இல்லை போலீஸில் போய் சரண்டர் ஆகுன்னு சொல்லிடுச்சு. கைதுக்கு பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கோழைகள் தான் வீராதி வீரர்கள். நாங்கள் தான் இந்த நாட்டுக்கே மாற்று, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு வீடியோ போடுறான்டா. போட்டுட்டு, என்ன சிஎம் சார் ஏதாவது பண்ணணும்னா என்னைய பண்ணுங்க, உனைய என்னடா வந்து பண்ணுவாங்க? நான் பனையூரில் தான் இருக்கேன், நீ அங்கே தான் படுத்து கிடப்ப, வேற எங்கே படுத்து கிடப்ப? இப்போ சொன்னேன்ல, ஏற்கனவே ஒரு பம்பர மாட்டேன் வீடியோ போட்டான்ல, ஏய் வாடா 11 வீட்டு அட்ரஸ் சொல்லினால அவனை பிடிச்சி தூக்கிட்டாங்கடா. இப்போ விஜயும் தூக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அவனும் பனையூர் அட்ரஸ் விஜய் சொன்ன மாதிரி அவனும் சொல்லியிருக்கான்டா. என்ன வாடா வீட்டில் தான்டா இருக்க, வீட்டில் இந்த ஆளு வீட்டில் தான்டா இருக்கேன் வீட்டா. சரியா? ஏதோ சதி நடந்துச்சு கரூரில் மட்டும், ஏன் சதி நடந்துச்சுன்னு கேட்டாலடா அதே பதில போய் நீதிமன்றத்தை சொல்லணும்ல. என்னையா ஏதோ சதி கீதின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அங்கே என்ன சதி நடந்துச்சுன்னா, அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்ட்டாங்கடா. என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாடா? எவ்வளோ? அது இல்லாமல் அந்த இறந்த வீட்டில் கூடிய ஒரு லேடியை பேச விட்டு கத்தியை எடுத்து குத்தினார்கள், அந்த கழுத்தை அறுத்தார்கள், மிதித்தார்கள்னு பேசிக்கிட்டு இருக்குடா. எவ்வளோ கொடூரமான அவதூறு! அதை பார்க்குறவெல்லாம் என்ன நிலைமைக்கிட்ட ஆளாவான்? ஏற்கனவே மண்டையில் மூளையே இல்லாமல் அது எந்த சைடில் வச்சுருக்கான்னு தெரியல, அப்படி ஆப் மண்டைங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவதூறு வீடியோவில் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த நீதிமன்றத்தை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, ரைட்டா? அப்புறம் நீ இருக்கக்கூடிய இடம் உள்ளே வெளியே தான். எங்கே நடப்ப? வெளியே இருப்பியா உள்ளே இருப்பியா? உள்ள பார்த்துக்கோ. சரியா? ஓவரா துள்ளாட்டம் போடாதீங்க.